வயசுக்கு வந்த பிள்ளைய கூட இப்படி ஒளியாதுடா. 5 முறை சாம்பியன் இப்படி ஒளிய வச்சுலடா. விட்டவும் மாட்டேங்குது. உங்களை நம்பி ஊருக்குள்ள அவங்களுக்கு வச்சிருக்காடா. வந்துருவாங்களே. லைட் அமர்த்தி சத்தம் இல்லாமல் இருந்துட வேண்டியதான். வந்துட்டார்ல, எப்படி நிற்கிறது வரல. ஒளியிலே பாட்டு வரையா தெரிவது கடப்பறையா கடப்பார். குஜிலி மஸ்து யாரு செஞ்சது. சூப்பரா பாட்டு பிடிக்கார்ல. போதும் ஜெயிக்காம தினமும் தோக்கணும். மேட்ச் முடிஞ்சு மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, மும்பைக்காரங்க இன்னைக்கு தீயா அழுகுவாங்க. அவன் அழுவுறத பார்க்க கண்டிப்பா ராஜ்பிரியன் வருவான். அவனை பிடிக்கணும். ராஜ்பிரியன் மாட்டிப்பாரு. மங்காளி செகண்ட்ல மாறிட்டாரு. இவர் உண்மையாவே பயங்கரமான ஆக்டர்ல. உன்னையதான் குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்கல்ல, நீ நேரம் எங்க ரூம் போற வேண்டியதானே? குஜிலி மஸ்து பண்ணது நீங்க தானடா. ஆமா, அது உண்மைதான். இருந்தாலும் வெறி உண்டு அலையறாளப்பா, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு இது மட்டும் புரியல. ஆர்சிபிக்கும் மும்பைக்கு மேட்ச், அதில் மும்பை தோத்துட்டு, அப்படியும் ஆர்சிபி மும்பை ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே மும்பை வந்தாலும் சண்டை போடுறாங்க, சிஎஸ்கே ஆர்சிபி தான் சண்டை. சிஎஸ்கே மட்டும் எடுத்து தனிச்சு விடுறீங்க. நேடே இது அவ்வளோ லைட்ல அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு கட்டு மஸ்தா நிக்கிறான் சூப்பரா. அவனை நீ பாக்கலையா? மாடியில இருந்து நான் பாக்குறேன், எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? மாடியில இருந்து பாத்துருக்கேன். சொல்லிட்டேன். தலைவனுக்கு ஆய் வந்துச்சு. ஆமா, என்னடா தலைவன் அப்ப ஆய் வந்துச்சு ஓடுற தலைவன். என்னடா தலைவனுக்கு ஆய் வரா? என்னடா பேச்சுது? கரெக்டாக தான் கேட்காரு. தலைவன் தான் ஆய் வரத பற்றி. தலைவனாக இருந்தாலும் சரி, தொண்டனாலும் சரி, ஆய் எல்லாருக்கும் இருப்பா. கண்ணன் தேவன் டீ புடி, ஆர்சிபி புடி புடி தெரிஞ்ச பொம்பளை கப்பு பைய தண்டா நீங்க. கேட்டான் பாரு, கேட்டான் பாரு. டேய், எங்க அண்ணன் ரோஹித் சர்மா மட்டும் ஃபார்முக்கு வந்து நீங்களா காலிடா.